சாதனையான்னு கேட்குறாங்கல்ல. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ஒரிஷாவும் சாதிக்காததை கல்வியில் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. இந்தியாவில் கல்வியில் நம்பர் 1 மாநிலம் எது என்றால் தமிழ்நாடாக இருக்கிறது. பெண்கள் அதிகம் பேர் படித்த மாநிலம் எதுன்னா தமிழ்நாடா இருக்கு. பெண்கள் எத்தனை பேர் அதிகமாக PhD படிச்சாங்கன்னு கேட்டா தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. அதிக பெண் தொழில் முனைவோர்களை கொண்ட மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடாக இருக்கிறது. இது பொறுத்துக்க முடியாம திமுகவை ஒழிக்கணும், திமுக இல்லாம ஆக்கிடணும்னு நிறைய பேர் வராங்க. தாராளமா வரலாம். எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு, ஓட்டு போடுற வயசு, கட்சி ஆரம்பிக்கிற வயசு, புத்தி சுவாதீனம் இருக்க யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பித்த எல்லாருக்கும் யார் எதிரின்னு கேட்டால் திமுக. நடிகருக்கு யார் எதிரி? திமுக. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களுக்கு யார் எதிரி? திமுக. அதிமுகக்கு யார் எதிரி? திமுக. பிஜேபி ஒழிச்சரணும் திமுகவை. எல்லாரும் வந்து நிற்கிற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமாக பார்க்கணும். நான் அதை மட்டும் சொல்லிட்டு அண்ணன் பேசணும் வழிவிடுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 2 மாதம் பொறுங்க, அதுக்கு பிறகு எங்கள் தலைவர் போராட்டம்னா என்னன்னு காட்டுவார் அப்படின்னாங்க. எனக்கு பாருங்கள், அது சொல்கிறதுக்கே 2 மாதம்னா என்ன டைம்னு புரியல. அப்புறம் தான் நான் யோசித்தேன், சம்மர் சீசன், வெயில் காலத்தில் ஏசிலே உட்கார்ந்துருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது, அதனால் 2 மந்த்ஸ் பொறுங்கன்றாங்க. சரி, வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும். மழை காலத்துலேயும் தலைவர் வெளியே வரமாட்டாரா? வெயிலில் வரமாட்டேன், மழையில் வரமாட்டேன். ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்லை, திராணி இல்லை, மக்களோடு நிற்க மாட்டேன், ஆனால் நீ ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு சிஎம் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் 2 நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய வியர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய, கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டில் சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு, 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு 4034 கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு, நிதி கொடுக்கல. அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறதுன்னு சொன்னா, இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் வேண்டுமானாலும் ஒழிக்க வாருங்கள். ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களை ஒழிக்க நினைக்க போது துணை போகக்கூடிய இளைஞர்கள் ஒன்றை மனசுல வச்சுக்கங்க. திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம்னு அர்த்தம். திமுகவை ஒழிப்போம்னு சொன்னா தமிழ்நாட்டின் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்கன்னு அர்த்தம். திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள்னு அர்த்தம். திமுகவை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள்னு அர்த்தம். திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய காலை உணவு திட்டத்தை ஒழிப்பார்கள்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் திமுகவை ஒழிப்போம், அழிப்போம், அரசியலில் இல்லாமல் செய்வோம் என்பதற்கு மறைமுக அர்த்தமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, பகுத்தறிவை, சமூக நீதியை, சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது. அதோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள். நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி, யார் எதிரியாக நின்றாலும் சரி, மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள். திராவிடம்தான் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த காலை உணவு திட்டத்தை கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு சீருடை கொடுக்கக்கூடாது, பள்ளி புத்தகம் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய பாசிச மோடி அரசு, பிஜேபி அரசு, நல்லா கேட்டுக்கங்க, நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், எங்க அது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்க பிரச்சனை, தியாகராய நகரில் உட்காந்துருக்க, கிரியப்பாண்டி தெருவில் உட்காந்துருக்க, திருவிக்கா நகரில் உட்காந்துருக்க, எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு. அந்த நிதி வராமல் போனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும், உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும். இதை உடனே முதல்வர் கேட்டோடனே மோடி சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு, நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதியை கொடுப்போம். கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. நான் இந்த குழந்தைங்கள்லாம் எத்தனாவது படிக்கிறாங்கன்னு கேட்டேன்ல, இங்கே இருக்க ஒரு கால் டிக்கெட்டு, அது அரை டிக்கெட்டு, அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் டிக்கெட்டே இல்லை. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் 3வது 5வது 8வதுல மோடி பப்ளிக் எக்ஸாம் வைக்க போகிறேன்றாரு, பொது தேர்வு வைக்க போகிறேன்றாரு. ஒரு சமூகத்தில் பணம் வேணுமா படிப்பு வேணுமான்னு கேட்டால் படிப்பு தான் வேணும்னு சொல்லக்கூடிய
ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால தான் இவங்க இதுல கை வச்சு பிள்ளைங்க படிக்கலைன்னா அறிவு வளராது, அறிவு வளரலன்னா எந்த நடிகர் வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம், அதனால படிச்சிடக்கூடாது, அறிவு வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார், நீ கொண்டு வர புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு காசுன்னு சொன்னா, செத்துப்போன சமஸ்கிருதத்தின் உருவமான ஹிந்தியை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு காசுன்னு சொன்னா 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு தான் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். இன்னும் 2 செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். அம்மாமார்களுக்கு பொதுவாக அவங்க பிள்ளைங்க அவங்கள விட அறிவா இருந்தா உச்சி முகர்ந்து கொண்டாடக்கூடியவர்கள். நீங்க எல்லாருமே அப்படிதானே? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என் பேர் தெரியாது, என் ஊர் தெரியாது, நான் என்ன கட்சி என்ன இயக்கம் எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க எந்த சந்தோஷத்துல தெரியுமா உட்கார்ந்துருப்பீங்க? முன்வரிசையில உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பாட்டி நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு எல்லாமே யாரோ நம்ம பிள்ளை பேசுது, அந்த பிள்ளை யாரா வேணா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. திமுக மேடையில் எங்களுக்காக பேசுறாங்கன்னா அது என் பிள்ளை தான் என்று நினைக்கக்கூடிய உணர்வோடு உட்கார்ந்துருப்பீங்க. அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டி சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. எங்க பாட்டி ஓட்டினதில்லை, ஓட்டியிருக்க மாட்டோம். அம்மா வயசுல இருக்கவங்க சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களாம்மா? பைக் ஓட்டியிருக்கீங்க. நீங்கெல்லாம் எனக்கு முன்னாடி தலைமுறை, உங்களை விட்டுருங்க. நீங்கம்மா இல்லை. நல்லா கேட்டுக்கங்க. எதுக்கு இதை கேட்டேன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் திருமருகல்னு ஒரு ஊர். என் கூட நான் கூட்டத்துக்கு எங்கள் திராவிடர் கழக கூட்டத்துக்கு போனப்போ ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க என் கூட காரில் வராங்க. அந்த டீச்சர் அந்த அம்மா சொல்கிறாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பாப்பா போயிட்டுருக்கு மா, இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டில் என்ன பாடுபட்டேன் தெரியுமான்னாங்க. அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 50 வயசு இருக்கும். என்னங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னா, அவங்களுக்கு 13 வயசு இருக்கிறப்ப இது உண்மையாக அவர் சொன்ன சம்பவம். அதை நான் அவங்கள எழுதவே சொன்னேன். அப்போ சைக்கிள் ஓட்டியிருக்காங்க. 13 வயசில் அவங்க பெரியப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சைக்கிளை தூக்கி அப்படியே வீசியிருக்காரு. எதுக்கு வீசினாருன்னு உங்களுக்கு புரியலையா? பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு இப்போ 50 வயசுன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பல ஊரில் பொம்பளை பிள்ளை சைக்கிளை மிதிக்கிறதா, நீ பெடல் போட்டு சைக்கிளில் போனன்னா யாரோடையாவது போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை இந்த திராவிடர் இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், தலைவர் தந்தை பெரியார் சொன்னாரு, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்டணுமான்னாரு. சைக்கிள் ஓட்டுறதுக்கே விடாத ஊர்ல நீ ஏரோப்ளேன் ஓட்டுனப்ப இது என்ன இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாங்க. போலீஸ் ஆகுன்னாரு. காக்கி உடுப்பை போட்டுட்டு நில்லு, ஆண்கள் காக்கி உடுப்பை போட்டா மதிக்கிறான்ல, நீ போட்டாலும் மதிப்பான்னாரு. இராணுவத்துக்கு போனாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல, இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாங்க. 1973 தமிழ்நாட்டில் முதன்முறையாக காவல்துறையில் பெண்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார். இந்த வரலாறுலாம் எங்களுக்கு எதுக்குமான்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளே ஓட்ட விடாத ஒரு சமூகத்தில், பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு சொன்ன சமூகத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலம் அமைதி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மோடி என்ன பண்ணாருன்னா, போன வருஷம் கேஸ் கொடுத்தாரு. கேஸோட காசை குறைச்சாரு. அது எப்படின்னு கேட்டால், என்னை விட உங்கள் எல்லாருக்கும் ஆடி தள்ளுபடி பற்றி தெரியும். சேலையோட விலை உண்மையான விலை 600 ரூபாயா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி ஆஃபர் உங்களுக்கு நாங்கள் 800 ரூபாய்க்கு தரோம் அப்படின்வாங்க. உடனே நம்ம ஆட்களுக்கு உண்மையான விலை தெரியாதுல்ல, 1000 ரூபாய் சேலையை 800 ரூபாய்க்கு தராங்கன்னா பெரிய விஷயம்னு போயிடுவோம். அதே போல் மோடி என்ன பண்ணாருன்னா, 1200 ரூபாய்க்கு சிலிண்டரை விற்று அதை குறைச்சி 100 ரூபாய் குறைக்கிறேன், உங்களுக்கு மகளிர் தின ஆஃபர் அப்படின்னாரு. ஆனால் இந்த முதல்வர் என்ன தெரியுமா பண்ணாரு, அடுப்படியிலேயே பொம்பளைங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என் பெண்கள் அடுப்படியில் இருக்க வேணாம். சகோதரிகளே, ஆட்டோ ஓட்டுங்கள், சுயமாக இருங்கள், பொருளாதாரத்தில் முன்னேறுங்கள்னு முதற்கட்டமாக 100 ஆட்டோக்களை, பிங்க் ஆட்டோக்களை கொடுத்து பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களாக தங்கள் பொருளாதாரத்தை தாங்களே பார்த்து கொள்ளட்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்த்தி இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க.